அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14 இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் இன்றைய தினமாகும். ஒன்று, இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை வடிவமைத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக இன்றும் விளங்குகின்ற அண்ணல் அம்பேத்கருடைய 135வது ஆண்டு பிறந்த நாள் ஆகும். அதேபோன்று இன்று தமிழ் புத்தாண்டினுடைய பிறப்பாகும். தமிழ் புத்தாண்டு என்று சொல்லுகின்ற பொழுது தமிழ் புத்தாண்டை 60 வருடங்களாக பிரித்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயரிட்டு அந்த புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. 2025-26க்கான தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 இது விசுவாவசு என்று அழைக்கப்படுகிறது. எனவே தமிழ் புத்தாண்டு தினத்தன்றும் அதேபோல அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் என்றும் இந்த இரண்டு தினங்களையும் கொண்டாடுகின்ற அனைத்து மக்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் இந்த நாட்டினுடைய மண்ணின் மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே கொண்டாடி வந்தார்கள். ஏதோ அவர் அவர்களுக்கான மக்கள் தலைவர் என்ற எண்ணம் மட்டுமே பெரும்பாலாருடைய உள்ளத்தில் மேலோங்கி இருந்தது. ஆனால் யதார்த்தத்தில் அப்படி இல்லை. அவர் பாரத ரத்னா பெற்ற இந்திய குடிமகன். அவர் வாழ்ந்த காலத்தில் உலகத்தில் பிரசித்தி பெற்ற அறிவாளிகளில் 6 பேரில் ஒருவர் அவரார். அந்த அளவிற்கு அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் கூட தன்னுடைய சுய முயற்சியால் தன்னை நிறுத்திக் கொண்டவர். வெறும் 56 ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணில் வாழ்ந்து அரிய பெரிய சாதனைகளை செய்தவர். பள்ளி படிப்பு காலத்தில் எவரும் சந்திக்காத பல ஒடுக்குமுறைகளை சந்தித்து பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியை முடித்து அதற்கு பிறகு லண்டன் வரையிலும் சென்று பிஹெச்டி டிஎஸ்சி பட்டங்களை பெற்றவர். இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா எதிர்கொண்டது. இந்த நாடு உதயமாகின்ற பொழுது பிரிவினையும் எதிர்கொண்டது. எனவே துவக்கத்தில் அகண்ட இந்தியாவுக்கான ஒரு அரசியல் சாசனம் உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாகிஸ்தான் பிரிவினையை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிற்கான ஒரு அரசியல் சாசனத்தை வடிவமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. முதலமைச்சர் அம்பேத்கர் அவர்கள் கூட இந்திய அரசியல் நிர்ணய சபையிலே சேர்க்கப்படவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அறிவாளி கூட அதிலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்தார். ஆனால் காலம் எப்படி மாறியது என்று சொன்னால் அவர் இந்திய அரசியல் நிர்ணய சபையிலே சேர்க்கப்பட்டதோடு மட்டுமன்றி அதில் 200க்கும் மேற்பட்டவர்கள் இதிலே பங்கு பெற்றார்கள், உறுப்பினராக இருந்தார்கள். ஆனால் ஒருவர் கூட அந்த முழுமையாக தங்களுடைய கடமையை நிறைவேற்றாத போது எல்லா சுமையும் தானே ஏற்று ஏறக்குறைய 2-3 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைத்த பெருமைக்கு உரியவர். இந்திய அரசியல் சாசனம் பல்வேறு விதமான ஜனநாயக ரீதியான உரிமைகளை பேசுகிறது. அதே சமயத்தில் இந்திய சமுதாயம் ஒரு ஜனநாயக ரீதியான சமுதாயமா என்று சொன்னால் இல்லை. இது ஒரு ஏற்றத்தாழ்வான சமுதாயம். ஏற்றத்தாழ்வான சமுதாயம் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக இல்ல, சமுதாய ரீதியாகவே பிளவுண்டு அவருடைய அணுவிலையும் பிரிவினையை உள்ளடக்கிய ஒரு தேசம். எனவே அப்படிப்பட்ட ஒரு தேசத்திற்கு ஒரு ஜனநாயக ரீதியான இந்திய அரசியலமைப்பை அவர் கொடுத்து அதே நேரத்தில் இந்திய அரசியல் சாசனம் மட்டும் ஜனநாயக ரீதியாக இருந்தால் போதாது, இந்திய சமுதாயமும் ஒரு ஜனநாயக ரீதியான டெமோக்ராட்டிக் செட்டப், ஒரு டெமோக்ராட்டிக் ஜனநாயக ரீதியான ஒரு மக்கள் அமைப்பு உருவாக வேண்டும் என்பதையும் ஆணித்தரமாக வெளிப்படுத்தினார். இந்தியா சுதந்திரம் பெற்று 70 ஆண்டு காலம் நிரம்பி ஓடிப்போய்விட்டது. ஆனாலும் இந்தியா ஒரு இன்னும் சட்ட ரீதியாக அரசியல் சாசன ரீதியாக ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும் கூட சமுதாய ரீதியாக இது ஒரு ஜனநாயக நாடாக இன்னும் இது பரிணமிக்கவில்லை. அண்ணல் அம்பேத்கருடைய 135வது இந்த பிறந்த நாளில் புதிய தமிழகம் கட்சி அவரை நினைவு கூறக்கூடிய வகையில் தமிழ்நாடு எங்கும் அவருடைய சிலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்தந்த மாவட்டத்தில் அனைவரும்
அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவரை கௌரவிப்போம். இந்த நாளில அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உடைய ஆன்மா அது உள்ளார்ந்த எண்ணம், அவருடைய லட்சியம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது பேச்சளவிலே இல்லை, அது நடைமுறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள் 25% மேற்பட்டவர்கள் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை அந்த உயர்ந்த நிலைக்கு வராமல் அவர்களுடைய எந்த விதமான அடிப்படை உரிமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எனவே அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளார்ந்த எண்ணமும் கருத்துமாகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தேர்தல் களத்திலே இருப்போம். எனவே 2025 இந்த ஏப்ரல் அண்ணல் 14ஆம் தேதி பிறந்த நாளில் எல்லோரும் சபதம் ஏற்போம். அம்பேத்கருடைய அவருடைய சிலைக்கு மாலை போடுவதால் அல்லது அவருடைய சிலைக்கு முன்பாக நின்று ஜெய்பீம் என்று கோஷம் போடுவதாலோ எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. மாறாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தாரோ அதை நிறைவேற்றுவதற்காக நம்மை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொள்வதும் அதை நோக்கி பயணிப்பதும் தான் அது உண்மையாக அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை போற்றுவதற்குரிய அர்த்தமா. அந்த வகையில் 2026 தமிழகத்தில் அமையக்கூடிய ஆட்சியில புதிய தமிழகம் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு எந்த நிலையை அடைய வேண்டும். அது புதிய தமிழகம் கட்சிக்கான கோஷம் அல்ல. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பகிர்வு என்று சொல்லக்கூடியது இந்த நாட்டில் என்னுடைய விளிம்பு நிலையிலே இன்னும் லட்சோப லட்சம் கோடான கோடி மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தினுடைய எந்த விதமான மாண்பையும் இன்னும் 1% கூட அனுபவிக்க முடியாமல் இன்னும் மற்றவர்களை நம்பியும் அல்லது அவரை சார்ந்தும் வாழக்கூடிய நிலை இருக்கிறது. அதை முற்றாக மாற்றி நம்முடைய முன்னேற்றத்துக்கான, நம்முடைய வளர்ச்சிக்கான, நம்முடைய உயர்வுக்கான திட்டங்களை நாமும் இணைந்து தீட்டக்கூடிய ஒரு சூழல் தான் அதுதான் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு என்பது. எனவே ஆட்சி அதிகாரத்திலே பங்கு அமர்வு என்று சொல்லுகின்ற பொழுது கணிசமான சட்டமன்ற தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற வேண்டும். அரசியலே வெற்றி, அது சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அது உள்ளாட்சி தேர்தலோ. கடந்த காலங்களிலே ஒரு நாட்டை கைப்பற்றுவது என்று சொன்னால் அது போர் புரிய வேண்டும். பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்த பிறகுதான் ஒரு பிடி மண்ணை கூட அது கைப்பற்ற முடியும். அதுபோல இப்பொழுது போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக தேர்தல் களத்திலே வியர்வை சிந்தினாலே, நம்முடைய உழைப்பை அதுக்காக அர்ப்பணித்தாலே அந்த நிலையை அடைய முடியும். எனவே புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளை பொறுப்பாளர்கள், மக்கள் ஏதோ மற்றவர்கள் தேர்தல் நேரத்தில் 500 கொடுக்கிறார்கள், அதற்காகவே ஓராண்டு காலம் காத்திருப்பது எவ்வளவு கேவலமான செயல், எவ்வளவு ஈனமான செயல், எவ்வளவு தாழ்வான செயல். இதற்காகவா அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை ஏற்படுத்தார்? இதற்காகவா இந்த நாட்டுடைய மூத்த தலைவர் அல்லது சுந்தரலிங்கம் ஆகட்டும், ஞானாகட்டும், அது யாராக இருக்கட்டும், அல்லது பாரதியாக இருக்கட்டும், அல்லது வஉசியாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் அனைத்து மக்களும் இந்திய அரசியல் அரங்கில, இந்திய அரசியல் அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பாடுபட்டவர்கள். எனவே இதையெல்லாம் உட்கொண்டு காந்தியடிகள் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டார்கள் சொன்னால் ஏதோ ஒரு தரப்பினர் மட்டுமே வலிமை வாய்ந்தவர்கள், அடாவடியில் ஈடுபடக்கூடியவர்கள், அட்டுழித்தில் ஈடுபடக்கூடியவர்கள், சொத்து சுகங்களை கைப்பற்றிக் கொள்ளக்கூடியவர்கள், தம்முடைய குடும்ப நலனை மட்டும் முன்னிறுத்தக்கூடியவர்களுக்கு மட்டுமே அரசியல் பெறுவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல இந்திய அரசியல் சாசனம். எல்லோரும் அதிலே சமமாக அமர வேண்டும். ஏதோ ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்காக அதல்ல அரசியல் அதிகாரம். ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைத்து மக்களுடைய நலன்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே அமர்வதுதான் உண்மையான அரசியல் அதிகாரம். எனவே நம்முடைய நிர்வாகிகள் இந்த ஏப்ரல் 14 ஒரு சபதமாக ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஏப்ரல் 14 அடுத்தது 2026 நிச்சயமாக அடுத்த ஆண்டு இந்த ஏப்ரல் நேரத்திலே தேர்தல் மாற்றம் கூட நடக்கலாம். எனவே இன்றிலிருந்து ஓராண்டு காலத்துக்கு தினமும் குறைந்தது 4 மணி நேரமாவது நம்முடைய கட்சியை வளர்ப்பதற்கு, மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்கு, அவர்களுக்கு அரசியல் சிந்தனையை ஊட்டுவதற்கு, பிரிந்துவிடக்கூடிய ஒன்றாக்குவதற்கு, பல்வேறு கட்சிகள் பின்னாலே துண்டு துண்டாக கிடக்கக்கூடிய நிலையை மாற்றுவது, அதே போல சுயநலன்களுக்காக இயக்கத்தை நடத்தக்கூடியவர்களிடத்திலிருந்து பிரிந்து இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய, சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய புதிய தமிழகத்தின் பின்னாலே அணிதிரட்டுவது என்ற பணிகளை நம்முடைய நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும். இனிமேல் எதுவும் சொல்வதற்கு எதுவும் இல்லை, எல்லாமே களத்திலே பணியாற்றுவதற்கு தான் இருக்கிறது. எனவே இந்த மக்கள், அதாவது
25% மேற்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கையாக இருந்தும் கூட நாம் கடந்த 75 ஆண்டு காலமாக எதுவும் சாதிக்க முடியவில்லையே. ஏதோ நம்மிடத்தில் ஒரு குறை இருக்கின்ற காரணத்தினாலே அது சாதனை நிறைவேறாமல் இருக்கிறது. என்ன குறை? தேர்தல் நேரத்தில் கனிவளங்களை கொள்ளையடித்து, டாஸ்மாக் மூலமாக கொள்ளையடித்து, அரசாங்கத்துடைய திட்டங்களை எல்லாம் அபகரித்து, கோடியோடியாக அபகரித்துக் கொண்டவர்கள் கொடுக்கக்கூடிய அற்பத்தரமான காசுகள் 500க்கும் 1000க்கும் விலை போகக்கூடிய சூழல். அதன் காரணமாகத்தானே நம்முடைய அரசியல் அதிகாரத்தை இழந்து அவர்களுக்கு பல்லக்கு தூக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். சுயமரியாதை என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுய நிர்ணயம் என்பது என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை உனக்கான பாதுகாப்பு புதிய தமிழகம், உனக்கான மதிப்பு மரியாதை ஈட்டித் தருவது புதிய தமிழகம், உன்னுடைய அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பது புதிய தமிழகம், உனது கௌரவம் புதிய தமிழகம். எனவே லட்சோப மக்கள் எப்படி இந்த இயக்கம் துவங்கப்பட்ட காலத்தில் புதிய தமிழகமாக இருந்தார்களோ மீண்டும் அனைவரையும் புதிய தமிழகமாக மாற்றுவது என்ற ஒற்றை இலக்கோடு 2026 ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்தே தீர்வு அந்த இலக்கோடு புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும். அதைத்தான் இன்றைய தினம் நீங்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.